ஃபாரின் பாடி அப்படின்னா நம்ம உடம்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பொருள் நம்ம உடம்புக்குள்ள இருந்தால் அதை ஃபாரின் பாடின்னு சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு எது காமனா வரும், அதுல எது ரொம்ப ஆபத்தானது? ரொம்ப ஆபத்தானதுன்னு பண்ணும்போது இந்த பட்டன் பேட்டரின்ற ஃபாரின் பாடி, இது எதெல்லாம் இருக்கும்? ஒரு சில ரிமோட், ஒரு சில டாய்ஸ், இதெல்லாம் பட்டன் பேட்டரி இருக்கும். இதை குழந்தைங்க யூஸ்வலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்படி ஹேண்டில் பண்ணும்போது அந்த டாய்ஸோ ரிமோட்டோ உடைஞ்சா அந்த பட்டன் பேட்டரி வெளியே வந்த உடனே தெரியாம அவங்க வாய்க்குள்ளேயோ இல்லை கூட விளையாடிட்டு இருக்க மற்ற குழந்தை வாய்க்குள்ளேயோ இந்த பட்டன் பேட்டரியோ போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த பட்டன் பேட்டரி ஒருவேளை தானா மோஷன் வழியா வெளியே வராம குடல்ல இருக்க ஏதாச்சும் ஒரு மடிப்புல சிக்கிக்கிட்டு அங்கே நின்று போச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா குடலை அரிச்சு ஓட்ட போடுற அளவுக்கு ஒரு மோசமான ஃபாரின் பாடி. அப்படி ஏதாச்சும் பட்டன் பேட்டரி தெரியாம அவங்க குழந்தை முழுகிட்டாங்கன்னா உடனடியா மருத்துவரையோ இல்லை குடல் மருத்துவரையோ பார்த்து அதுக்கு என்ன பண்ணணுன்றதை கேட்டு அவங்க அட்வைஸ் படி ஃபாலோ பண்ணணும். இது வராம எப்படி தடுக்கணும்? பொதுவாக வீட்டில் குழந்தைங்க இருக்கும்போது, குறிப்பா ஒரு 5 வயசு கீழே குழந்தைங்க இருந்தா இந்த மாதிரி பட்டன் பேட்டரி உள்ள பொருட்கள்லாம் அவங்க கைக்கு எட்டுற தூரத்துல எப்பயுமே கொடுக்க கூடாது. வருமுன் காப்போம், வந்ததுக்கு அப்புறம் வருத்தப்படாமல் இருப்பதை தவிர்ப்போம்.